சரி. வணக்கம் சகோதரர். என் பேர் நாகராஜன். என் பேர் குமரேஷன். என் தமிழ் வணக்கம். நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் முதல்ல நாட்டில் பல பிரச்சனைகள்லாம் இருக்குது. அதெல்லாம் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட கேட்கக்கூடிய ஒரே கேள்வி என்னென்னா, இலவச திட்டங்களை பற்றி தான். ஏன்னா இன்னைக்கு நாட்டோட பொருளாதாரமே சீரழிஞ்சு போய் கிடக்கிற நேரத்துலையும் இலவச திட்டங்களை அறிவிச்சு தான் நம்ம நாடு ரொம்ப கீழ் நோக்கி போயிருச்சு. நீங்கள் இலவச திட்டங்களை எதிர்த்து நீங்க ஒரு விஜய் ஆதரவாளரா முதலமைச்சரோட ஒரு பகுதியா உட்காந்துருக்கீங்க. உங்கள்கிட்ட நான் கேட்குற கேள்வி, இலவசங்களை எதிர்த்து சினிமா படங்கள்ல எல்லாம் நீங்க நடிச்சீங்க, காமிச்சீங்க, மக்களால் கவரப்பட்டது. அப்போ இவர் வரும்பொழுது இந்த திட்டங்கள்லாம் எதிராக இருப்பாரு, நாட்டு மக்களோட பொருளாதாரத்துக்கு சிறப்பான ஒரு வழிமுறையை கொண்டு வருவாருன்னு தான் மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. ஆனா நீங்களும் அதே இலவச திட்டங்களையே கொண்டுட்டு வர்றீங்க, இலவச திட்டங்களையே செயல்படுத்துறீங்க. இதுக்கு உங்களோட பதில் என்ன? இப்போ இலவச திட்டங்கள் முன்னாச்சு எல்லா அரசியல்வாதி எல்லாமே பயன்படுத்தி வந்திருக்காங்க. இப்போ விஜய் நீங்க சொல்றீங்க, விஜய் இலவச திட்டங்களை எதிர்த்து போராடிருக்காப்புல. இலவசம் எதுக்கான சரி ஒண்ணும் ஏதாவது ஒரு படம் பேர் சொல்றீங்களா? மெர்சல் படம் பார்த்துருக்கீங்களா? உங்க ரீல்ஸ் அச்சிலே நான் வரேன், எனக்கு ரீல்ஸ் அதுலயே வரேன். நாங்க இலவசம் சொல்றது மருத்துவத்தை இலவசம் சொல்றோம். இந்த ஏழை மக்களுக்கு மருத்துவ இலவசம் கிடைச்சா பயனுள்ளதா இருக்கும், பயனுள்ளதா இருக்குமா? இலவசமா கல்வி கிடைச்சா நல்லா இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் இலவசம் மெயினாக கொண்டு வர காரணம். ஒரு ஸ்கூல், கல்லூரிகள், பள்ளிகள், பேருந்துகள் எல்லாம் தரமா இலவசமா கிடைச்சா எல்லாத்துக்கும் நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். அதை நோக்கி தான் தமிழ்நாட்டில் இலவசம் எல்லாத்துக்கும் பயனுள்ளதாக இருக்குன்றதுக்காக நாங்கள் மொழி போட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த நோக்கத்துல தான் நீங்க இது பண்ணிருக்கீங்க. அப்போ மருத்துவம் இலவசமா கிடைச்சிடணும், மக்களுக்கு கல்வி இலவசமா கிடைச்சிடணும் அப்படின்னு முடிவு எடுத்த நீங்க ஏன் அரசு மருத்துவமனைகளை சரியா நல்ல தரமான மருத்துவத்தை கொண்டுட்டு வராம தனியார் மருத்துவமனைகளுக்கு இன்னைக்கு நீங்க 8000க்கும் மேற்பட்ட தனியார் மருத்துவமனைகளுக்கு முதலமைச்சர் ஐயா ஒப்புதல் கொடுத்திருக்காரு. தனியார் மருத்துவமனைக்கு, தனியார் மருத்துவத்துல சாதாரண பாம்பர மக்களும் போய் மருத்துவம் பார்க்க முடியுமா? பார்க்க முடியாது. அப்ப நீங்க சொன்ன இலவச திட்டத்துல இது அடிப்படுதுங்களா? ஒண்ணு, நம்ம நாடு இன்னைக்கு 10.5 லட்சம் 12 லட்சம் கோடிக்கு மேல கடன்ல மூழ்கி இருக்குங்க. இப்ப நீங்க இதே திராவிட மாடல் அரசு கொண்டுட்டு அதே 1000 ரூபாய் சொன்னாங்க மகளிருக்கு இலவசம் சொல்லி, நீங்க 2500 தரம்னு சொல்லிட்டு இப்ப உங்களால செயல்படுத்த முடியுமா? செயல்படுத்துறதுக்கான சோர்ஸ் என்ன பண்ணி வச்சிருக்கீங்க? சரி, இப்போ நீங்க இலவசம் கொடுத்ததுக்கு இப்போ 2500 கொடுத்துங்க, 1000 ரூபாய் கொடுத்துங்கன்னு சொல்லியிருக்கீங்க. செகண்ட் பாயிண்ட் கேட்டீங்களா? ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா இப்போ நாடு பொருளாதார சீரழிஞ்சிருக்கு, 13 லட்சம் கடன் கூடி இருக்கீங்க. சரி, இப்போ நாங்க அதை எதிர்த்து எதுக்காக நாங்க எல்லா மாற்றம் தேடி வரணும், எதுக்காக வந்தோம், இது எல்லாத்தையும் நல்ல நிலைமை கொண்டு போகணும் அப்படின்னு. இப்போ நாங்க இது எவ்வளவு நாள் ஆச்சுங்க சார்? நீங்க ஒரு 70 நாள் ஆயிடுச்சு. சரி, இப்ப எங்க சைடுல இவ்வளவு குறைகள் சொல்றீங்க, இன்னும் மருத்துவமனைகள் எதுவுமே நடக்கல, எல்லாமே சீரழிந்து போயிருக்கு. 8000 தனியார் மருத்துவம் முன்னுரிமை கொடுத்துருக்கீங்க, சாதாரண மக்கள் அங்க போகுமே கேக்குறீங்க. இப்ப நாங்க வந்ததுல நிறைய ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாமே சீர்படுத்தி கொடுத்துருக்கோம். நீங்க நான் ப்ரூஃப் இருக்கு, நான் எடுத்து வீட்டுல காட்டுறேன். கல்வித்துறை அமைச்சர் அவர் ராஜ்மோகன் ஆகட்டும், எவ்வளவு பேட்டர்ன் க்ளோஸ் பண்ணிருக்காங்க, எவ்வளவு ஊழல் குறைக்கப்பட்டிருக்கு, தடுக்கப்பட்டிருக்கு, அது எல்லாமே நீங்களும் பார்த்திருப்பீங்க. இப்ப நீங்க குறைகள் சொல்றீங்க, நாங்க அதாவது ஆரோக்கியமான குறைகள் சொல்லும் போது அதை நான் கேட்டுக்கிட்டு சரி செய்ய பார்க்க தான் போறோம். அதுக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. எங்களுடைய நோக்கம் நான் தூய்மையான தமிழகம், ஊழல்லாம் ஆட்சி நடத்தணும், எங்களோட கான்செப்ட் அதுதான். அதுக்கு என்ன வழி ஸ்டெப் பை ஸ்டெப்பா நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அதுக்காக அதை நோக்கி தான் நாங்க போயிட்டு இருக்கோம். இப்ப நான் வந்துட்டேன், நீங்க உடனே பண்ணணும், உடனே சாத்திக்கூறல எந்த அரசும் பண்ணல. நீங்க நாங்க 60 நாள் இவ்வளவு தூரம் நீங்க கேள்வி கேட்கறீங்க. இதுவே 5 வருஷம் ஆட்சி இருந்துகிட்ட 1% நீங்க கேள்வி கேட்டு இருந்தீங்களோட நீங்க கேட்கறதுக்கு உடனே ஆமா எங்க மேல தப்புன்னு சொல்லியிருக்கலாம். அது எதுவுமே நீங்க கேட்கல. ஒரு சினிமால இருந்து ஒருத்தன் வந்துட்டான், அதுக்காக மட்டும் இவனை போட்டு இந்த அடி அடிக்கிறதுக்கு எந்த நியாயம் இல்லை. அது மக்களுக்கே தெரியும், இவன் ஏன் இப்படி வந்திருக்கேன். அதை பார்த்து தான் நாங்க இந்த அமைச்சுக்கு வந்திருக்கோம். நீங்க நாங்க பிரச்சாரம் பண்ணதாகட்டும் எல்லாம் மக்கள் பார்த்திருக்காங்கல்ல. மக்கள் நம்பி யாருக்கு வாக்களிச்சிருக்காங்க? எங்களுக்காக வாக்களிச்சு வச்சிருக்காங்க. அந்த பணியை மக்களுக்கு சிறப்பா நாங்க செய்வோம். அது எந்த மாற்ற கருத்துமே இல்லை. ஆனா எங்களுக்கு டைம் எடுக்கும். சினிமாவில இருந்து வந்த காரணத்துக்காக அவரை நாங்க ஒருபோதும் அடிக்கல. ஏன்னா அப்படிதான் சார் இருக்கு. சினிமாக்காரன் வந்துட்டான் அப்படின்னு நீங்க சொன்னதே. சினிமாவில் நடித்ததை தவிர சரிங்க, உங்களுடைய விஜய் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கு இந்த முதலமைச்சர் நாற்காலியில வர்றதுக்கு முன்னாடி? சரிங்களா, எங்களுக்கு நற்பணி மன்றம் ஒண்ணு இருந்திருக்கு. அது மூலம் நாங்க எவ்வளவு செஞ்சிருக்கோம் உங்களுக்கு நீங்களே உங்க போன நீங்களே கண்முன்னா பாக்கலாம். நற்பணி மன்ற இயக்கத்துல நீங்க என்னென்ன பண்ணீங்க சொல்லுங்க. நாங்க எல்லாம் சார் கொரோனா வைரஸாவது ஹெல்ப் பண்ணிருக்கிறோம். சரிங்களா, இலங்கை தமிழ் படக்கும் போராட்டம் பண்ணிருக்காப்புல, எல்லாத்துக்கும் கூட இருக்கு, எல்லாம் பண்ணிருக்கோம். என் மக்களுக்கு உதவி செஞ்சிருக்கோம். எல்லாமே பண்ணிட்டு தான் அந்த ஸ்டேஜுக்கு நாங்க வந்திருக்கோம். இலங்கை தமிழர் பிரச்சனைக்கு நீங்க போராடிக்கிறீங்க. இப்ப இலங்கை தமிழர்களை பத்தியான எந்த ஒரு இதுமே நீங்க
ஒரு முன்னெடுப்பே கொடுக்கலையே சார். முன்னாடி நாங்க எலெக்ஷன் முன்னாடி கொடுத்தோம்ல சார். நாங்க நீங்க ஆட்சிக்கு வந்துட்டு தெளிவா நான் சொல்றேன். டைம் கொடுத்து ஒரு 1 இயர் போயிட்டோம். நீங்க இதே திரும்பி இதே நம்ம ரிஸ்டேக் எடுப்போம். நீங்க எல்லாம் பண்ணன்னு சொன்னப்பா அது மாதிரி திருப்பி அதுக்கு நான் ஒத்துக்கலாம். கேள்வி கேட்கிறேன். உங்களோட அமைச்சர் என்ன பண்றாரு, ஒரு சுகாதாரத்துறை இதுல மருத்துவமனைக்கு செல்றாரு. போய் அங்க போய் அங்க இருக்க மருத்துவர் இங்க இருக்க கட்டமைப்பு சரியில்லை அப்படின்னு சொல்றாரு. உங்க அமைச்சர் போட்ட ரீல்ஸ்ல இருந்தே நான் சொல்றேன், ஆமா கட்டமைப்பு சரியில்லை அப்படின்றாரு. ஆனா அவர் அந்த கட்டமைப்பை பத்தி எல்லாம் காது கொடுத்தே கேட்காம அவர் சொன்ன ஒரே விஷயம், ஏங்க தலைவர் போட்டோ வைக்க மாட்டல அப்படின்றாரு. அங்க முக்கியமானது போட்டோ தானா, புகைப்படம் மாற்றுறதே முக்கியமா இன்னைக்கு நாட்டு மக்களுக்கு. இன்னும் ஒரு 2-3 கொஸ்டின் எல்லாம் உங்ககிட்ட வச்சிடறேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, கிழவரப்பள்ளி அணையில சாய கழிவு கர்நாடகால இருந்து பெங்களூர்ல இருந்து உள்ள வந்து பயங்கரமா இதாகி கடலூர் வரைக்கும் அது மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். உங்களுக்கு அது தெரியும். அந்த கிழவரப்பள்ளி அணையோ எங்க வரைக்கும் அந்த தண்ணீர் போகுதுன்னு சொல்ல முடியுமா? அந்த அது நல்லா புரிஞ்சுக்க. நீங்க எதையே சொல்லுங்க, அதிமுக நடந்துச்சு, திமுக அது ஒரு 20 வருஷத்துக்கு மேல இருக்குங்க. நான் அதெல்லாம் மாற்றமே சொல்லலைங்க. 20 வருஷத்துக்கு மேல உங்க ஆட்சியில் தான் நடக்குன்னு சொல்ல, 20 வருஷத்துக்கு மேலதான் இருக்கு. ஆனா நீங்களும் வந்து அந்த ஆட்சியில் நடந்துச்சு இந்த ஆட்சியில் நடந்துச்சுலாம் சொல்லவே கூடாது. எதுக்காக கேக்குறேன்னா, அவங்களுக்கு மாற்றாத்த மக்கள் உங்களை தேர்ந்தெடுத்து. நான் பதில் சொல்றேன். பதில் இருக்கு. இப்ப நாங்க மாற்றாடு உள்ள வந்திருக்குன்னு சொல்றீங்க. இப்ப மாற்றா வந்துட்டுன்னு சொல்லி இப்ப நாங்க மாற்றா வந்து இப்ப ஏடிஎம்கே இருக்கு, எல்லாமே இருக்கு சரிங்களா? அந்த பின்னி வந்து கேள்வி கேட்கறீங்க, அதை பத்தி உங்களுக்கு நாலேஜ் வந்து நாங்க பண்ணிட்டு இருக்கோம். இப்ப உடனே அந்த தீர்வு காண முடியும். இப்ப நாங்க முதலமைச்சர் பேசுறாரு, உடனே நடந்துருமா? அது சாத்தியக்குள் இருக்க நீங்களே சொல்லுங்க. ஐயா, தீர்வு காண முடியாது, உடனே உங்களால தீர்வு காண முடியாது. ஆனா அதை பத்தி பேசலாம்ல. நீர்வளத்துறை அமைச்சர் யாரு? புஷி ஆனந்த் இருக்காருல, ஒரு வார்த்தை கூட இது வரைக்கும் ஐயா அந்த கிழவரப்பள்ளி டேம்ல வந்து இவ்வளவு சாய கழிவுகள் வந்துகிட்டு இத்தனை வருஷ காலமா வந்துகிட்டு இருக்கு இல்லைன்னு சொல்லி இப்பவும் வருது. அதற்காக ஒரு முன்னெடுப்பு சொல்லல. ஒண்ணு. இன்னொன்னு, கர்நாடகாவில மேகதாது அணை கட்டுறோம்ன்றாங்க. அதுக்கான சோர்ஸ் எல்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. அவங்க சட்டசபையில அது தீர்மானம் நிறைவேற்றி அணை கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி தயார் நிலையில இருக்கு. ஆனா நம்ம தமிழக அரசு சார்பா ஒரு கண்டனம் கூட தெரிவிக்கல. உங்க அமைச்சர், அந்த துறை சார்ந்த அமைச்சர் அதை பத்தி பேசவே இல்லைங்க, பேசல. இப்ப ஜனநாயகன் படம் வருது, இத திருவிழாவா கொண்டாடுங்க அப்படின்றாரு. அப்ப இந்த மக்களை மறுபடியும் சினிமா முகத்திலேயே கொண்டு போறீங்க ஒழிய அரசியல் படுத்தவே இல்லை. நீங்க இவங்கெல்லாம் அரசியல் படுத்திட்டா உங்களை மாதிரி ஆட்கள் மீண்டும் உங்க தலைவர் மாதிரி ஆட்கள் வர முடியாது. அதனாலயே எங்களுக்கு இந்த இளைஞர் வட்டத்தை இந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு போயிட்டு இருக்கீங்க. இதுக்கெல்லாம் நீங்க என்ன தீர்வு பண்ண போறீங்க? நீங்க சொல்றீங்க. இப்ப நாங்க வந்துட்டு பண்ணல சரிங்களா? நாங்க பண்ணுவோம், எங்களுக்கு எப்ப பண்ணணும்னு தெரியும். எல்லாத்துக்கும் நம்ம பொது அவசியமே இல்லை சார். நாங்க செயல காட்டுவோம். மத்த போன ஆட்சியெல்லாம் வாயில தான் பேசிட்டே போயிருக்காங்க, எந்த ரிசல்ட் இல்ல. நாங்க எதுக்கு எப்போ நடக்குமோ கண்டிப்பா அது நடக்கும், அதை செயல்படுத்தி நாங்க காட்டுவோம். நீங்க அதாவது நீங்க கேட்கற மாதிரி 1008 கொஸ்டின் எல்லாராலும் கேட்க முடியும். அதுக்கு எல்லாமே வந்து விஜய் தான் சொல்லுவோம். நாங்க வந்து எல்லாத்துக்கும் பதில் சொல்றேன். ஆனா இப்ப நடக்க முடியும் பண்ண என்ன பாசிபிள் இருக்கு? செயல்படுத்த முடியல, எங்களுக்கு டைம் வேணும். டைம் கேட்கற நீங்க கொடுத்தா பண்ணுவோம். அதுக்கு மீறி பண்ணலையா? 5 வருஷம் ஆட்சி முடிஞ்சுல, அதுக்கு மட்டும் நீங்க வந்திருக்கீங்க, என்ன பண்றீங்க, என்ன பண்ணிட்டீங்க, எத்தனை பண்ண முடியும்? எங்களுக்கு வழி எடுத்தா மெதுவா கூட பாத்துக்கலாங்க. இதயத்துல வழி எடுத்தா எமர்ஜென்சியா பாக்கணும். 10 வருஷம் 10 வருஷம் இல்லைங்க, நாங்க பாத்துட்டோம். அதனாலதான் உங்களை மாற்ற மக்கள் கொண்டாந்துருக்காங்க. இப்போ அநீதி நடக்கும்போது நீங்க அதை பத்தி பதில் பேசணும் இல்லையா? அந்த துறை சார்ந்த விஜய் பேச. இப்போ ஒரு பிரச்சனை நடக்குது, அது எடுத்து பேசுறது முக்கியமா, அந்த பிரச்சனை முடிக்கிறது முக்கியமா? பேசுவோம், முன்னெடுப்பு செய்யணும்ல. அதுக்கான எங்க போய் என்ன கேக்குறேன்? ஒரு பிரச்சனை நடக்குது, அதுக்கான முடிவு முக்கியமா இல்ல அதை பத்தி பேசி அதை ப்ரொமோட் பண்றது முக்கியமா? அதுக்கு முடிவு முக்கியம். இது வரைக்கும் என்ன முடிவுக்கு என்ன ஸ்டெப் எடுத்தீங்க சொல்லுங்க சார். எத்தனையோ சார் ஒண்ணும் இல்ல சொல்லுங்க. 40 வருஷமா ஒரு கிராமத்துல ரோடு சாலை இல்ல சார். நான் கேட்கிற கேள்வி, கிழவரப்பள்ளி அணையில நடக்கிற இந்த அநியாயத்தையும் அந்த சாய கழிவு கலக்கிறதுக்கு என்ன ஸ்டெப் எடுத்திருக்கீங்க? கர்நாடகா மேகதாது அணை கட்டுறோம் இருக்காங்கல்ல, அது என்ன நீங்க ஹியரிங் போயிட்டு இருக்கல? என்ன ஹியரிங் போட்டீங்க சார்? சார் 14 போட்டு ஹியரிங் ஸ்டெப்ல வாதாடல. நாங்க வாங்கி பாஸ் ஆர்டர் வாங்கிருக்கோம் சார். அதுக்கு அதை பத்தி பேசவே இல்லை சார். நீங்க அதை பத்தி சார் அது ஒரு பிரச்சனை பேசுறோம், மத்த பிரச்சனை எப்படி சார்? உங்களுக்கு ஒரு பிரச்சனை தெரியும் கேட்க வரீங்க. நான் ஒரு முதலமைச்சர் இருக்கிறப்ப அவர் எல்லாத்தையுமே பார்க்கணும். நீங்க எங்க குறை இருக்கு அதை மட்டும் பேசுறீங்க. நல்லது நடக்கும் நிறைய இருக்கு, அதை நீங்க பார்த்து அதாவது கோரிக்கையத்தான் சொல்ல முடியும். இது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா நீர் உணவுன்றது ரொம்ப முக்கியமானது. நீர் முக்கியம். கர்நாடகா ஒரே பிரச்சனை தான் இருக்கு. இங்க வாழ்வாதாரம் நிறைய பேர் சோறே கிடைக்கல. உங்க வாழ்வாதாரத்துக்கு நான் போயிடுறேன். இன்னைக்கு வந்து சூயஸ் நிறுவனத்துக்கு நீங்க வந்து சேலத்துல கொடுத்துருக்கீங்கல்ல குடிநீர் ஒப்பந்தத்துக்கு. ஆமாங்க சார். அது என்ன கணக்குல கொடுத்துருக்கீங்க? நீங்க இலவசமான குடிநீர் தர்றான், இலவசமா மக்களுக்கு
மருத்துவம் கொடுத்துரும், கல்வி கொடுத்துரும். சரிங்க சார். சுயஸ் நிறுவனம் எங்க இருந்தது? அங்க இருந்து சார் கன்னியாகுமரியில மண் துறைக்கு பேட்டர் ரைட் கொடுத்தோம்ல சார். அந்த மண்ணோட தண்ணி வளத்தை பத்தி உங்களுக்கு மெடிக்கல் ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்களா சார்? எத்தனை குடும்பம் மாசுபட்டிருக்கு, அந்த மண் அங்க இருந்து எத்தனை பேர் செத்து போறாங்க, ஒரு ஆர்டிகல் வந்து கேள்வி பார்த்திருப்பீங்க, நீங்க பார்த்திருப்பீங்க. அப்போ அதே நிலைமை அங்க இருக்குன்னு சொல்லி அவர் டாக்டர் ப்ரொமோட் பண்ணிருக்காரு. அந்த தூய்மை நடக்கிறதுக்கு சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன், சுயஸ் நிறுவனத்துக்கு குடிநீர் இணைப்பு கொடுத்துருக்கீங்கல்ல, மக்கள் இன்னைக்கு வருடாந்திர வருஷம் ஒரு 1000-500 கட்டித்தான் குடிநீர் வரி கட்டி தண்ணி பயன்படுத்திட்டு இருக்காங்க. அவங்களுக்கு இன்னைக்கு மீட்டர் முறையில வருது தண்ணீர் சப்ளை கொடுத்துருக்கீங்க. அப்போ அவங்க 500 ரூபாய் கொடுத்தத மாதம் 1500 கொடுத்து வாங்குற நிலைமை வரும். எல்லா மக்கள்னாலையும் மாதம் 1500 2000 கட்டி தனியாருக்கு கொடுத்தாங்க. ஏன் மாநகர நம்ம நீர்வளத்துறையோட வேலை என்ன, மாநகராட்சியோட வேலை என்ன? நம்ம பகுதி நம்ம நீர்நிலைகளையே பாதுகாத்து நமக்கு மக்களுக்கு நீர் சப்ளை பண்றதுக்கு தனியார் நிறுவனம் வந்து நமக்கு செய்யணும். என்ன சார் இருக்கு? நீங்க சுயஸ் நிறுவனத்துக்கு எதுக்காக கொடுக்குறீங்க? அது செய்யக்கூடிய விஷயம் தான். இது வந்து பாத்தீங்கன்னா இங்க அடிப்படையாவே தண்ணீர் பிரச்சனை பெரும் பிரச்சனையா இருக்கு. ஏன்னா நம்ம நீர்நிலைகளை எதையும் நம்ம சுத்தப்படுத்தல, எல்லாத்தையும் இந்த திராவிட ஆட்சிகள்ல அழிச்சிட்டாங்க. நீங்களும் வந்து அதையே மேற்கொண்டு கார்பரேட் நிறுவனங்களுக்கே இதை கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. இப்படியே கொடுத்துட்டே போயிட்டே இருந்தீங்கன்னா மக்கள் வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படும். நீங்க அதை மெயினா புரிஞ்சுக்கணும். இப்ப கோயம்புத்தூர்ல அடுத்த செக்டர் கொண்டு வராங்க. சிறுவாணி தண்ணியெல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு திருப்பூர் வரைக்கும் வந்துட்டு இருந்துச்சு. நான் குடிச்சிருக்கேன் சார் 25 வருஷம். இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்களுக்கு அந்த தண்ணி இல்ல. ஆனா சிறுவாணி தண்ணி கார்பரேட் நிறுவனத்துக்கு கிடைக்குது. அது மட்டும் எப்படி கிடைக்குது? அவங்க கேன் போட்டு வைக்க மட்டும் எப்படி கிடைக்குது? அப்போ இந்த நீர் ஆதாரம்னா பொதுமக்களுக்காகவா கார்பரேட் நிறுவனத்துக்காகவா? சரி சார், இப்ப கார்பரேட் உள்ள வரும் சொல்றீங்க. இப்ப தண்ணி மட்டும் தான் கார்பரேட் எடுக்குது சார். ஆமா, எங்க இப்ப நாங்க வந்து கார்பரேட் வித்துறோம்னு சொல்றீங்க, நாட்டே வித்துறோம்னு சொல்றீங்க. சரி, இப்ப நீங்க காரு பைக் எல்லாம் மேனுஃபேக்சர் பண்ணி வாங்குறீங்கல்ல, சாமான் மக்கள் வாங்குறாங்களே, அதுக்கு ஒரு பைக்கு தண்ணி எவ்வளவு செலவாகும் தெரியுங்களா சார்? ஒரு கார் உற்பத்தி பண்றதுக்கு கார் மேனுஃபேக்சரிங் ஃபேக்டரி இருக்குங்க, எல்லாமே தெரியுங்க சார். அங்கிருந்து நம்ம போகுது, நம்ம வாங்குறோம். சரிங்களா? இப்ப ஒண்ணும் இல்ல, இப்ப நாங்க கார்பரேட் வித்துறோம்னு சொல்லி அவன் நம்ம டாக்ஸ் எவ்வளவு கொடுப்பான்? இதுக்கே வரேன். இப்ப நாங்க கார்பரேட் வித்துட்டோம். சரி, நான் வந்து அவங்க ரைட்ஸை கொடுத்துட்டேன். சரி, எனக்கு ஒரு 5000 கோடி கொடுக்குறான். சரியா? அந்த 5000 நான் மக்களுக்காக செலவு பண்றேன் வச்சுக்கோங்க. மக்கள் அந்த ஒரு இடத்த வச்சு நான் 10 குடும்பத்தை வாழ்றேன். சரி, ஒரு குடும்பத்துக்கு 10 குடும்பம் முக்கியமா? அந்த 10 குடும்பமா தொடர்ந்து வாழ்ந்துட முடியுமா இதை வச்சு? ஐயா, மாதிரி கார்பரேட் நிறுவனங்கள் வந்தா வேலை வாய்ப்பு வந்துடும், பொருளாதாரம் வந்துடும், எல்லாம் வச்சு மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறோம்ன்றீங்க. ஆனா இதே கார்பரேட் நிறுவனம் இருந்த இடத்துல ஸ்டெர்லைட் ஆலையை வரும்போது என்ன சொன்னாங்க அப்படின்னா, மக்களுக்கு வேலை வாய்ப்பு நல்லா கிடைக்கும் அப்படின்னு தான் சொன்னாங்க. இன்னைக்கு அந்த ஸ்டெர்லைட் ஆலையால ஏற்பட்ட பாதிப்பு என்ன, உயிரிழப்பு என்ன? இன்னும் அங்க இருக்க மக்கள் புற்றுநோயில இருந்து ஏகப்பட்ட வியாதிகள்ல அவதிப்பட்டு இருக்காங்க. இங்க நம்ம பகுதி எடுத்துக்குங்க, நம்ம பெருந்துறை எடுத்துங்க. பெருந்துறை சிப்காட்ல வரும்பொழுது மக்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்கும், இத்தனை கோடி வந்து நமக்கு பொருளாதாரம் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அரசாங்கமே சொல்லிருச்சு, பெருந்துறை புற்றுநோய் நகரமாவே அறிவிச்சிருச்சு. 20-30 கிலோமீட்டர் சுற்றளவுக்கு நீங்க நீர்நிலைகளை பயன்படுத்தாதீங்கன்னு சொல்லுது. கிரவுண்ட் வாட்டர் அந்த அளவுக்கு கெமிக்கல் ஃபேக்டரியோட தன்மையினால நீரோட்டம்னா வந்து மாசடைஞ்சு போயிருச்சு. நீங்க சொல்றீங்கல்ல 10 குடும்பத்தை வாழ வைக்கிறோம்னு, ஆனா நீங்க அங்க இருக்க குடும்பம் தலைமுறைக்கு வாழ முடியாம அந்த பூமி நாசமா போயிருது சார். அதுக்கு நீங்க என்ன சார் பண்ணுவீங்க? சார், நியாயமான கோரிக்கை, நான் அந்த கோரிக்கை ஏத்துக்கிறேன். எங்க சைட்லயும் நான் சொல்ல முயற்சி பண்றேன். நீங்க சொல்ற நியாயமான கருத்து. ஏன்னா பொல்யூஷன் நானும் கேள்விப்பட்டிருக்கேன், நானும் திருப்பி ஃபேக்டரி தான் இருக்கேன். எல்லா சாய் ஃபேக்டரி எவ்வளவு கெமிக்கல் உள்ள போகுது. அதாவது சில கார்பரேட் கம்பெனி பண்றாங்கன்னு சொல்ல வரல. ஆனா அதுக்கு ஒட்டுமொத்தமா நம்ம வந்து கார்பரேட் அடிமையாகும் நானும் சொல்ல வரல. எங்க வரணும் எங்க வரக்கூடாது டிசைட் பண்ற டைம் சொல்ல வரேன். எக்ஸாம்பிள் பரந்தூர் விமான நிலையம் வந்து அதுக்கு நாங்க போராடணும், நாங்க வரவே இல்லை. பரந்தூர் விமான நிலையத்துக்கு உங்க முதலமைச்சர் ஒப்புதல் கொடுத்துட்டாரு, சிப்காடா வரட்டும் சொல்லிட்டு. சிப்காடா வரலன்னு சொல்லி அந்த இடத்தையும் மாத்தியாச்சுங்க. கொஞ்சம் பாருங்க, கொண்டு போயிருக்கீங்க. அதுல கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தொலைவில் போய் அதே இதை தானே கொண்டு வரீங்க. அது என்ன ஃபேக்டரி சொல்லுங்க. நீங்க வந்து எதிர்த்த திட்டங்களுக்கெல்லாம் நிறைய திட்டங்களுக்கு ஆதரவு கொடுத்துட்டீங்க. ஆதரவு கொடுக்கலைங்க. அந்த ஆதரவை மக்களுக்கு யாரும் பாதிக்கப்படாம நாங்க அதாவது தொழிலை தடுக்க விரும்பல, அது வளர்த்தோம். ஆனா எந்த மக்களுக்கு பாதிப்பு இல்லாத வகையில் தான் நாங்க செயல்படுத்தோம். நீங்க எதை சொல்றீங்க? நான் என்ன சொல்றேன், மக்களுக்கு நீர் சோறு முக்கியமா இல்லைங்களா? வளர்ச்சினா கார்பரேட் நிறுவனங்கள் கொண்டு வரது மட்டும்தான் வளர்ச்சின்னு நினைக்கிறீங்க. ஒண்ணுமே இல்ல, கார்பரேட்னா எல்லாமே உள்ள வந்துச்சா சார்? இப்போ விவசாயம் இருக்குதான் செய்யுது, எங்க ஊர்ல விவசாயம் தான் இருக்குது. விவசாய கடன் எல்லாம் பண்றாங்க. விவசாயம் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம் இல்லையா? நீங்க வந்து கார்பரேட்டுக்கு மட்டுமே கொடுத்துட்டு அந்த ஒரு பாயிண்ட பத்தி பேசுறீங்களா? ஏன் நீங்க விவசாயம் தான் பாக்குறீங்க? சரி, நீங்க கட்சி ஆரம்பி எத்தனை வருஷம் சார்? நான் உங்க சைட் தான் வரேன். எங்க மேல மிஸ்டேக்னு வச்சுக்கேன் சார். டிவிக்கு வந்து 50 நாள்ல நீங்க சொல்ல நிறுத்தல, நாங்களும் ஏடுங்க மக்களாட்சி அழிக்கிறோம் சார். மக்கள் எங்களுக்கு தெரியாம ஓட்டு போட்டா நாங்க ரீல்ஸ் ஆச்சே வச்சுக்கிறேன் சார். நான் ஒத்துக்கிறேன் சார், ரீல்ஸ் ஆட்சி தாங்க நடத்துறீங்க. பரவாயில்ல சார். அதாவது ரீல்ஸ் ஆச்சு சொல்றேன், மக்களுக்கு தெரியும். அதாவது ஒரு பாட்டி பிடிச்சவங்களுக்கு எப்படின்னா இருக்கும், ரீல்ஸ் ஆச்சு நிஜமா எப்படி மாத்தம் எங்களுக்கு தெரியும். அதை சரி அங்க போயிட்டு இருக்கோம்.
இருக்கும். பேசுறவங்க 1000 பேர் பேசிதான் இருப்பாங்க. அதை பத்தி கேள்வி கேட்கறவங்க என்ன வேணா கேள்வி கேட்கலாம். எடுத்துக்கிட்ட உங்க முதலமைச்சரோட வந்து படம் ரிலீஸ் ஆன உடனே அங்க போய் இருக்க அமைச்சர்கள்லாம் உட்காந்து ரீல்ஸ் போட்டு அழுதுகிட்டு கண்ணீர் விட்டு நீட் தேர்வுக்கு போராடி இருக்கான். இளைஞர்கள்லாம் மருத்துவ கனவு செஞ்சு போய்கிட்டு இருக்காங்க. டெல்லியில போராடிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு ஆதரவா தமிழ்நாட்டுல போராடி இருக்கான். உங்க அமைச்சர்கள்லாம் அன்னைக்கு வேலையெல்லாம் விட்டு போட்டு ரொம்ப முக்கியமான வேலையா போய் திரையரங்களை உட்காந்துட்டு ரீல்ஸ் போட்டுட்டு இருக்கீங்க. மக்களுக்கு சேவை செய்ய போற அரசாங்கம். சரி சார், நான் மட்டும் சரி உங்க ஜனநாயகம் சரி நீங்க என்ன சார் பண்றீங்க நீட்டுக்கு? ஐயா நாங்க என்ன பண்ணல, நீங்க என்ன பண்ணீங்க? நேத்து 25 நேற்று கூட நாங்க வந்து போராட்டம் அறிவிச்சு சென்னையில போராடிட்டு தான் வந்தோம். ஐயா நாங்க வந்து அதிகாரம் வலிமையற்றவங்க, நாங்க போராடத்தை முடியும். நீங்க அதிகாரத்துல என்ன போராடுறீங்க? நீட்டுக்கா போராடுறீங்க? நீட்டுக்கு என்ன போராடுறீங்க சொல்லுங்க. நீட்டுக்கு எதிராக தாங்க நாங்க போராடி என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க. என்ன பேசணும்னா போராடுறப்ப என்ன பேசுனீங்கன்னு சொல்லுங்க. இந்த நீட் தேர்வுமே ஒரு பெரிய முறைகேடான தேர்வு. பேசுறீங்களா? சரி, நீங்க போய் அது மாணவர் போராட்டம். ஆமா, அங்க போய் எங்க ஜனநாயகம் படம் வந்துச்சு. நீங்க தான் பேசிருக்கீங்க. எதுக்கு ஜனநாயகம் படம் வருது? பேசுறீங்க. அங்க கட்சி தலைமை எதுக்கு வருது? கட்சி தலைமை எதுக்கு வருதுன்னா அங்க என்ன காரணத்துக்காக போயிருக்காங்க? என்ன பிரச்சனை முதல்ல? அங்க நீட் தேர்வு பிரச்சனை போயிட்டு இருக்கு. அது என்ன போராட்டம் சொல்லுங்க. எதை வச்சு போராட்டம் பண்றாங்க? அங்க டெல்லியில மாணவர்கள் போராடுறாங்க. நீட் எக்ஸாம் முறைகேடு கேள்வி அந்த வந்து லீக் ஆனதுக்காக அந்த அமைச்சரை வந்து பதவி நீக்கம் பண்ணணும். சரி, மாணவர்கள் மேல போட்ட அந்த இதெல்லாம் வழக்குகளை வாபஸ் வாங்கணும். சரி, இறந்தவங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும். சரி, நீட் தேர்வு வந்து ஒரு முறைகேடான ஒரு முறை. அந்த நீட் தேர்வு முறையை ஒழிச்சிடணும்னு சொல்லி தான் நாங்க போராடுறோம். அதாவது நீங்க போராடுங்க அங்க அதெல்லாம் அங்க போய் பேசுறது விட்டு போட்டு விஜய் வந்து ஜனநாயகம் படம் ரிலீஸ் ஆயிருச்சு, ஜாரி அங்க இருக்காரு, இது என்ன அரசியல் முதலமைச்சர், நீங்க போய் மாணவர்கள் நீட்டு சப்போர்ட் பண்ணா பரவாயில்ல. அது சரி, அங்க ஒரு படத்தை கொண்டு போய் அங்க நீட்ல பேச என்ன அவசியம் இருக்கு? ஐயா படத்தை ஏன் கொண்டுட்டு போறோம்னா உங்க அமைச்சர்கள், பொறுப்புள்ள அமைச்சர்கள் மக்கள் களத்துல நின்று போராடும் போது, மாணவர்கள் இளைஞர்கள் போராடும் போது வந்து நின்று நாங்க இருக்கோம், இந்த இளைஞர்களுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் இந்தியாவுல எல்லா பகுதி பிரச்சனைகளுக்கும் நாங்களும் இருக்கோம், நாங்களும் உங்களுக்கு வந்து சப்போர்ட்டா நிப்போம்னு சொல்லாம நீங்க போய் ஜனநாயகன் படம் பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா அப்ப நாங்க கேள்வி தானே செய்வோம், அவங்கள விமர்சிக்கத்தானே செய்வோம். நாங்க 3 மணி நேரம் போடுறோம். நாங்க 3 மணி நேரம் படம் பார்ப்போம். சரிங்களா? அடுத்து 20 மக்களுக்காக வேலை செய்வோம். உங்களை மாதிரி 1 மணி நேரம் வந்துட்டு மக்களுக்கு ஆறு போய் பேசிட்டு இங்க உங்க தலைவர் இப்ப எங்க இருக்காரு தெரியுங்களா? எங்க இருக்காரு சொல்லுங்க. சொல்லுங்க என்ன சொல்லுங்க. நாங்க இல்லைன்னா சேலம் 8 வழிச்சாலை வந்திருக்கோம். நாங்க வந்து போராடி தடுத்து வச்சிருக்கோம் தெரியுங்களா? 500க்கும் மேற்பட்ட கார்பரேட் திட்டங்களுக்கு பூரா கையெழுத்து போட்டாரு. சோலார் தண்ணி சொல்லிட்டு அந்த கார்பரேட் பூரா வெச்சது நீங்க தான். நான் ஆட்சி அதிகாரத்துல இருக்கமா? நான் எப்படிங்க என்னையா பேசுறீங்க? அதிகாரத்தை தாண்டி கார்பரேட் விற்க முடியும் சொல்லுங்க. எனக்கு என்ன உரிமை இருக்கு? நான் எப்படி என்ன அது இதுல நாங்க விற்க முடியும்? என்ன சோர்ஸ் இருக்கு சொல்லுங்க. நாங்க வந்து அரசியல் வந்து அதிகாரிகள் அமைச்சர்கள் பேரை வச்சுக்கிட்டு கார்பரேட்டுக்கு நாங்க வித்துட்டோம். நீங்க சொல்லுங்க கார்பரேட்டுக்கு வித்துட்டோம் சொல்றீங்க. சீமான் போய் எங்க படிக்கிறேன்னு தெரியும். படிக்கிறாப்ல அமெரிக்காவுல படிக்கிறாப்ல பார்த்துட்டு இருக்காங்க. நாட்டா இருக்கு சொல்லுங்க படிக்கிறாப்ல. கார் எதுக்கு வந்து நீங்க வந்து ஏழை குடும்பம் சொல்லிருக்கீங்க. சரிங்களா? நான் திருநெல்வேலி ஒரு கோர்ஸ் போட வந்துச்சு. சரிங்க, நாங்க மக்கள் திருநெல்வேலி வாங்க உங்களுக்கு என்னன்னு கேட்டீங்க. சரிங்களா? திருநெல்வேலி தான் நடந்தேன்னு சொல்றீங்களா? விஜய் வந்து யார் சுத்தரிச்சு எது பண்ணாரு? சொல்லுங்க சார். உங்க கேள்வி பதில் சொன்னேன். முதல்ல நீங்க கேட்டது சீமானோட மகன் அமெரிக்காவுல படிக்கிறாரு. நீங்க அதுவே வந்து பெரிய பொய். நீங்க பேசுற மிகப்பெரிய பொய். நீங்க ஆதாரத்தோட எதா இருந்தாலும் சொல்லுங்க. சீமானுக்கு ஒரே பையன் தான். சீமான் அண்ணனுக்கு ஒரே பையன் தான். நீங்க சொல்றீங்கல்ல அமெரிக்காவுல படிக்கிறாரு. அவர் அமெரிக்காவுல படிக்கிற அமெரிக்க நிறுவனம் நடத்துற அமெரிக்கன் கல்வி பள்ளியில படிக்கிறாரு. அவர் வந்து சீமானோட மனைவி கயல்விழி அக்கா இருக்காங்கல்ல, அவங்களோட சகோதரி மகன். அவங்க சகோதரி தவறிட்டாங்க. அதனால சீமான் அண்ணனும் கயல்வெளி அணியும் அவங்க வந்து அந்த குழந்தைய வளர்க்குறாங்க. அவங்களோட தகப்பனார் வந்து அமெரிக்காவுல இருக்காரு. அவரோட மொத்த செலவுலையும் தான் அந்த பையனை படிக்க வச்சுட்டு இருக்காங்க. அவர் சீமானோட பையனே கிடையாது. ஆனா அதுக்காக எல்லாரும் விமர்சனம் பண்றதுக்காக அண்ணன் வந்துட்டு அது என் பிள்ளை இல்லைன்னு சொல்ல மாட்டாரு, என் பிள்ளைன்னு தான் சொல்லுவார். அவர் பண்ணா அவருக்கு அதுதான் சீமான் பையன். அமெரிக்கன் பள்ளியில படிக்கிறாரு. அவர் சீமான் பையனே இல்ல, அவங்களோட அண்ணி பையன். சரி, ஓகே. நான் கேட்ட தப்பு நான் அப்பாலஜிஸ் வாங்கிக்கிறேன். தெரியும். அடுத்து சொன்னீங்க திறன் நிதி வாங்கி பிழைக்கிறாரு அப்படின்னு. நல்லா புரிஞ்சுக்கங்க.
தேர்தல் ஆணையமே சான்றிதழே கொடுத்திருக்கு. கார்பரேட் நிறுவனங்களிடம் தேர்தல் பத்திர முறையில பணம் வாங்காம நடத்துற ஒரே இயக்கம் நாம் தமிழர் கட்சி தான். ஆனா உங்களுக்கு உங்க இந்த டிவி கட்சி ஆரம்பிச்சு ஒரே வருஷம் கூட ஆகல. ஞானோரைக்கிய சாமி மூலியமா வெளிநாடுகள்ல இருந்து எவ்வளவு ஃபண்ட் வந்திருக்குன்னு மட்டும் நீங்க வந்து உங்களுக்கு வந்திருக்குங்க ஐயா. ரெடியா இருக்கேன். உங்க கட்சி நடத்துறதுக்கு ஃபண்ட் வெளிநாடுகள்ல இருந்தா வந்திருக்கு. சரி ரைட். நீ உங்க கட்சியில இருக்காரு ஆதவ வச்சுனா அவர் எங்க இருந்தீங்க? அவர் என்ன மம்பட்டி எடுத்து வெட்டி உழைச்சு சம்பாரிச்சு கொண்டு உங்க கட்சிக்கு பணம் கொடுத்தாருங்க. அவர் எங்க இருந்து பணம்? சிம்பிளா ஒண்ணு கேக்குறேன் சார். இப்ப வந்து எங்களுக்கு காப்பிலும் பணம் வந்துச்சு. ஓகே, தமிழ்நாடு மக்கள்கிட்ட இருந்து விஜய் வந்து பணத்தை கேட்டு எந்த மக்கள் என்ன கொள்ளையடிச்சாரு நீங்க ஒரு விமர்சனம் வச்சீங்கல்ல, மக்கள் பணத்தை கொள்ளையடிச்சாரு அப்படின்னு. அது இங்க பணத்தை கொள்ளையடிச்சாரு நான் சொல்லுவேன். நீங்க சார் சொல்லிருக்கீங்க மக்கள் பணத்தை பணம் வாங்கி நீர்நிலைகளை பத்தி சம்பந்தப்பட்டதான் வந்திருக்கீங்க. திரள்நிதின்னு சொல்றீங்க. நாங்க திரள்நிதி வாங்கித்தான் கட்சி நடத்துறோம், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல. பொதுமக்களுக்காக நாங்க உழைக்கிறோம். என்ன பண்ணிருக்காரு சார் சொல்லுங்க சார். என்ன சார் பண்ணல சொல்லுங்க சார். கட்சி ஆரம்பிக்க சொன்னீங்களா? சரி, கட்சி நாங்க மக்கள்கிட்ட வாங்கிட்டு மக்கள் பணத்தை இது பண்ணோமா? இல்ல சார், கார்பரேட் தான் வாங்கிட்டு வச்சுக்கோங்க சார். சரிங்க, நான் அங்க வாங்கி மக்களுக்காக நான் கொடுக்காது தப்பு. நல்லா புரிஞ்சுங்க. நீங்க கார்பரேட்ட வாங்கி கட்சியை நடத்துறீங்க, மக்களுக்கு நீங்க சேவை செய்யணும். தேர்தலுக்கு முன்னாடி நீங்க சொல்லி தேர்தலுக்கு முன்னாடி தான் வாங்குறீங்க. வாங்கி மக்களுக்கு செலவு. அப்புறம் ஏங்க வந்து உங்க அமைச்சர் மருத்துவத்துறை வந்து செலவு பண்றதுக்கு பணமே இல்ல, மக்கள் வரிதாங்க நிதிதாங்கன்றாரு சார். அவரு அருண்குமார் அவர் பேர் நிர்மல்குமார் சொன்னார் சார். நேத்து நியூஸ் பாத்தீங்களா? 2 நாள் எடுத்து சார் பாக்கலாம் சார். நீங்க பாருங்க சார். லைவா இது பண்ணிட்டு இருக்கும். நான் எடுத்துறேன். நிர்மல்குமார் நிதி கேட்டாரா இல்லையா அப்படின்னு சொல்லி நிதி தாங்க சொன்னா நீங்க அவரு பணம் வாங்கி மக்களுக்கு கொடுக்குறாரு அப்படின்னா இந்த தாய்மாமன் சீர் கொடுக்கணும்ல, அதெல்லாம் அவர் பணத்திலேயே கொடுக்கணும். 2500 ரூபாய் பணம் தரம்டாருல, அவர் பணத்திலே தரணும். ஏன்னா உங்க ரீல்ஸ் ஆச்சு, நீங்க ஒரு ரீல்ஸ் போடும் போதெல்லாம் அந்த ஒரு பொண்ணு அவர் பணத்துலதான் கொடுக்க போறாரு. அப்படியே நிதி இல்ல நாங்க சார். இப்ப வந்து ஸ்டாலின் சார் ஆகட்டும், எடப்பாடி அவருக்கு வந்து சொந்த காசுல டிஎம்கே வந்து அவங்க எல்லாம் கொடுத்துட்டாங்க பாருங்க. நாங்க வந்து சொந்த காசு கொடுக்குது அவங்களே ஆட்டை போட்டாங்க சார். எங்க ஆட்சியில எத்தனை பேர் ஊழல் பண்ணிருக்காங்க, எவ்வளவு கேஸ் போட்டிருக்கு சார். ஊழல் குறைஞ்சிட்டு வந்திருக்கு, மக்கள் தெளிவா தெரியுது. பழனி கோயிலுக்கு சொந்தமா வந்து இவரு உங்க என்னென்ன பிரச்சனை அதுலயே பார்த்து பேசுறான். அந்த வந்துருச்சு. வெளியில வரீங்க பாத்துக்கலாம். எந்த அர்த்தமே இல்ல. சொல்றீங்களா இருங்க, நீங்க வந்து எங்க மேல குற்றச்சாட்டுகள் வைங்க, நான் தப்பு சொல்ல கிடையாது. அதை எப்படி சால்வ் பண்ணணும், மக்கள் நலத்துக்கு எப்படி எல்லாமே எங்களுக்கு தெரியும். சரிங்களா? நீங்க எல்லா கேள்வி கேட்டு இருந்தா அதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க அவசியமே கிடையாது. எங்க நோக்கம் மக்கள் நல்லா இருக்கணும். நான் உங்க அண்ணன் நான் வந்த உடனே இங்க வந்து கற்பழிப்பு சம்பவங்கள் எது நடந்தாலும் சரி, நான் உங்க அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் ஒண்ணுமே நடக்காது. நீங்க உங்க ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் எத்தனையோ சம்பவங்கள் நடந்துருச்சு. எடுத்து போனாலும் சூலூர்ல ஒரு பெண் ஒரு 10 வயது குழந்தைய கற்பழிச்சு கொண்ட நீங்க வந்தீங்க. இங்க வந்து அறிக்கையெல்லாம் கொடுக்க தேவையில்லை. என் ஆட்சியில பெண் பிள்ளைகளை தொட்டா தூக்கணும்னு சொல்லி ஒரு சட்டத்தை உடனே ஆக்ஷன் எடுக்கப்பட்டிருக்கு. எங்க கட்சிக்காரர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க, பதில் நீக்கப்பட்டிருக்காங்க, பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு ஆக்ஷன் நாங்க எடுத்துதான் சார் இருக்கோம். எங்க தளபதி சொல்லியிருக்காரு. சரிங்களா? எங்க கூட சரி எவன் தப்பு பண்ணாலும் சரி கண்டிப்பா ஆக்ஷன் எடுப்போம். அது எங்க தொழிலாளர் அமைச்சர் எந்த அமைச்சர் எவா இருந்தாலும் சரி தப்பு பண்ணனா அவன் அந்த கட்சியில இருக்க விட மாட்டான், தப்பு பண்றே விட மாட்டான். சரிங்களா? எங்க போகல கரெக்டா தான் போயிட்டு இருக்காரு. நீங்க சொல்ற மாதிரி எல்லா போராட்டத்துக்கும் வந்து அவர் பேசணும், எடுத்து பேசணும் அவசியம் இல்லை. அந்த பிரச்சனை எப்படி முடியும் அவர் நல்லாவே தெரியும். அவர் முடிவு பொதுமக்களுக்கு வந்து ஒரு கிளாரிபிகேஷன் வரணும், அதுக்காக வந்து சொல்லணும்ல. நான் எதுவுமே பேச மாட்டேன். முதலமைச்சர் எங்களுக்கு இருக்காது சார். நாங்க பொம்மையா இருந்தாலும் ஒரு சகல முடிக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்கு. என்ன முடிச்சிருக்கீங்க சார்? நிறைய பிரச்சனை, காவிரி பிரச்சனை, அதுக்கே நீங்க உங்க முதலமைச்சர் வாயில இருந்து பதில் பேசுறியா சார்? அதை தாண்டி இன்னைக்கு எதுக்கு பேசணும் சொல்றேன், எனக்கு புரிய மாட்டேங்குது. மக்களுக்கு எப்படியா புரியும்? நீங்க சைலண்டா இருக்கீங்கன்னா நான் உங்களுக்கு சிம்பிளா ஒரே வார்த்தை சொல்றேன். ஒரு பிரச்சனை நடக்குது, நீங்க பதில் சொல்ல முடிக்க முடியல, சைலண்டா
மாதிரி தான் நாங்க முடிப்போம். நல்லா தெளிவா புரிஞ்சுக்குங்க முதல்ல. சைலண்டான எப்படிங்க முடிப்பீங்க? அது அவருக்கு தெரியும் சார். என்ன தெரியும்? அவருக்கு தான் தெரியலையே, தெரியாம தானே உட்கார்ந்துருக்காரு. எங்களுக்கு தெரியாம தான் அவ்வளவு பிரச்சனை சார். மக்கள் சைடுல நாங்க எவ்வளவு நல்ல திட்டங்கள் பண்ணிட்டு இருக்கோம். என்ன பண்ணிருக்கீங்க? ரீல்ஸ் தான் பண்ணிருக்கீங்க. ரீல்ஸ் சார், நாங்க ரீல்ஸ் போட்டு மக்களுக்கு நல்லது பண்றோம் சார். உங்களை மாதிரி ஃப்ராடுன்னு ஏமாத்துறேன். ஜாலர் அடிக்கல. சொல்லுங்க. பிஜேபி கூட சேர்ந்துக்கிட்டோம். இந்த சரத்குமார் தண்ணி அண்ணன் பங்காளி வந்து கூத்தடிச்சு பேசிக்கல. நல்லா புரிஞ்சுங்க. உங்களுக்கு ஒரு விஷயம் புரியவே மாட்டேங்குது. உறவு முறை வேற, கட்சி வந்து சித்தாந்த வேற. ஒருத்தர் பார்க்க போனா அவர் பார்க்க போயிட்டு நீங்க சொல்றீங்க. உங்க அதாவது உங்க சீமான் வந்து ஒரு சொல்லுங்க. நீங்க தான் சொல்றீங்க. நீங்க சொல்றீங்க. ஸ்டாலினை பார்த்தாரு, இங்கிட்ட உதயநிதியை பார்த்தாரு, அங்க போய் நைனா நாயந்திரனை பார்த்தாரு, சரத்குமாரை பார்த்தாரு. ஐயா, மனித உன்னுடைய மாண்பு அடுத்தது மேல இருக்கணும். நம்ம கட்சி எந்த அளவுக்கு பேசி இருக்கோமோ அது தவிர நாகரிகமா நடந்திருக்கணும். நம்மளே மாத்தி மாத்தி அவங்க பேசுவோம். கட்சி வேற, சித்தாந்தம் வேற, உறவு முறை வேற. நீங்க விஜய் சார்பா வந்து பேசுவீங்க, அண்ணன் விஜய் சார்பா பேசுவீங்க, அண்ணன் சீமான் சார்பா பேச வரேன்னு வைங்க. ஆனா நம்ம ரெண்டு பேரோட கருத்துக்கள் தான் வேறையா இருக்கும். அதுக்காக நான் உங்களை ரோட்ல பார்த்தா பேசக்கூடாதுன்னு சொல்ற மாதிரி இருக்குது. பேசுனீங்க, இன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்னா பேசிட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசுறீங்க.